நார்மலா பேட்டி எடுப்பாங்க உங்களை கூப்பிட்டேன். நீங்க பேசுறதுல ஒரு மாதிரியா நீங்க ஒரு பெரிய மனுஷன் செய்யக்கூடாதுல்ல. திமுக போட்டோ பத்திரம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. அப்போ ஒரு பண்ணையார்கள் நிறைந்த கட்சியாக தானே திராவிட முன்னேற்ற கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் வித்தகர் கோமாட்சி அவர்கள். யார் யாவரு நெருப்பு மாதிரி இருந்தா சார். வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்டா டா போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். தயாநிதி மாறன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது ஹிந்தி பேசுறவங்க வந்து தமிழ்நாட்டுல டாய்லெட் கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அநாகரிகமான பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க தயாநிதி மாறன்? எப்படி அநாகரிகமாகும்? டாய்லெட் கழுவுறாங்கன்றது அதை ஏன் மென்ஷன் பண்ணணும்? அதனால அவ்வளவு கேவலமான வேலைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஐடில யாரும் வேலை பார்க்கலாம் இருக்காங்க சார். ஐடில வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. எத்தனை சதவீதம்? அது எத்தனை சதவீதம் இருக்கட்டும் சார். இங்க பாரு, அப்ப ஹிந்தி பேசுறவர் தான் பிரதமரா இருக்காரு. அவர் குஜராத்தி சார். ஹிந்தி படிக்கணும் இன்னும் பிரஷர் கொடுத்ததுனால வந்த வார்த்தைகள் தான் அது. சரியா? அது யார் கொடுத்தாங்கன்னா நிதிஷ்குமார் கொடுத்தாரு உங்களுக்கு இந்தியா கூட்டணியில. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு மறைமுகமா சொல்றாரோ ஏன் கேக்குறேன்னா, நிதிஷ்குமார் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு நேரடியா திமுகவை. அதுக்கு வந்து நேரடியா சொல்ல முடியாம இங்க வந்து பாராளுமன்றத்துல வந்து பேசுறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இந்தி திணிப்பு எந்த வகையில வந்தாலும் நாங்க எதிர்ப்போம்னு சொல்றாங்க அந்த வழியில தான். அப்ப ஏன் நிதிஷ்குமார் எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்கல? கூட்டணி தர்மமோ? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க இதை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் சார். மத்த இடத்துல உங்களை விமர்சிச்சா பரவாயில்ல சார். உங்களுடைய ஆணி வேர் கொள்கையவே அவங்க வந்து சீண்டி பார்த்திருக்காங்க நிதிஷ்குமார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இல்ல சார், இப்ப நான் கேள்வி என்னன்னா, நிதிஷ்குமார் வந்து வெறும் ஹிந்தி கத்துக்கோங்கன்னு மட்டும் அவர் சொல்லல. ஹிந்தி வந்து தேசிய மொழி, அதை நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மிரட்டல் தொனியில பேசியிருக்காரு சார் அவரு. இங்க பாருங்க, நான் அவர் பேசினதை கேட்கல. கூட்டணி கட்சியினதால நீங்க கேட்கலன்றீங்க. பாண்டி, அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை மைண்ட் பண்ணு. கடந்த முறை வந்து RS பாரதி வந்து நாகாலாந்து மக்கள் வந்து நாய்க்கறி சாப்பிடுற உங்களுக்கே இவ்வளோ திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்னு சொல்லியிருந்தார் சார். அப்போ ஒரு பண்ணையார்கள் நிறைந்த கட்சியாக தானே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நீ என்ன லூசா நீ? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஏற்கனவே வந்து இந்த நிர்மலா சீதாராமன் அன்னைக்கு வந்து என்னவா பேசிட்டு போச்சு, மூக்க வடிச்சு போயிருக்காங்க சார் திமுக. இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே. டெல்லியில இருந்து நேரா அங்க ஹெலிகாப்டர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்திருக்கணும். நீ தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்க சார் இருந்தாரு? டெல்லியில இந்தியா கூட்டணியே போய் பார்த்திருக்காரு. உனக்கு நான் தான் சொல்லுனேன், அது இல்ல. நீ என்ன வேணாலும் கேட்ப. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? முதலமைச்சர் தென் மாவட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நேஷனல் டிசாஸ்டர் வந்துட்டு போயிட்டாங்க சார். அந்த அதிகாரிகள் வந்து களத்துல இறங்கி வேலை பாக்குறாங்க. ஆனா முதலமைச்சர் வந்து கூட்டணிக்காக டெல்லிக்கு போறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கூட்டணி ரொம்ப முக்கியமா இருக்கு. அவருக்கு தான் ஒருத்தர் தான் இருக்காரா? எங்க அமைச்சரவையில வேற மந்திரியே இல்லையா? முதலமைச்சர் தானே சார் நாட்டோட தலைமை. முதலமைச்சர் கத்திரிக்காய் அமைச்சர். அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது. முதலமைச்சர் போவாரு, அவ்வளவுதான். அப்ப ஏன் மோடி வரலன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க? இல்ல மோடி வந்து குஜராத் உடனே ஹெலிகாப்டர்ல போனாரு. அவரோட மாநிலத்துக்கு அவருக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இல்லையே. சும்மா இல்லையா? என்ன கிறுக்குனா இல்ல கிறுக்குறதுக்கு போறது கிறுக்கு இல்ல இல்லன்னு அவன் சொன்னா. எந்த நாய் சொல்லுச்சு? டெல்லிக்கு போனா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வர்றது போனாரு. சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. எத்தனை மணிக்கு கொடுத்தாரு பிரதமர்? அது சொல்லு. முதல்ல பிரதமர் தெரியாது. முதல்ல கேட்டாங்களா? நான் கேக்குறேன் சார். இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். ஒரு பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காம டெல்லி போறதுக்கு இவருக்கு என்ன பைத்தியம்? டெல்லி பயணம்ன்றது முதல்லயே பிரதமரை பார்க்கிறதுக்கு தான் போயிருக்காங்களா? இங்க பாரு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில போக முடியாது. அவர் சென்னை பிரையாரிட்டி எதுன்னு முக்கியம் சார்.
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்தியா கூட்டணி அதை தள்ளி வச்சுட்டு இதுக்கு போறதுக்கு தான் அவர் ஆனா இருக்காரு. முதல்ல போனது இந்தியா கூட்டணிக்காக தான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் முதல் போனது இந்தியா. ஆமா, அப்புறம் நாங்க கூட்டணியை நாங்க தர்மத்தை பார்க்க வேண்டாமா? கூட்டணி பார்க்க முதல்ல தமிழ்நாட்டை விட கூட்டணி தான் முக்கியம். நீ இதெல்லாம் நான் என்ன தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், நாங்க தான் வளர்த்தோம், தமிழ்நாட்டை நாங்க தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்றீங்கல்ல. இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்ட்ரக்சரான்னு கேக்குறேன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல கண்ணு கலங்குது. இல்ல வந்து நிர்மலா சீதாராமனை பொறுத்த மட்டும் வாயில வடை சூடத்தான் தெரியும். இந்த அம்மா அந்த பேசியே பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா வந்துச்சு. இந்த அம்மா நல்ல உதயநிதி அடிமட்டத்துல இருந்து வந்தாரு அப்படிதானே சொல்றீங்க? நிர்மலா சீதாராமன் இப்படி வந்தாங்கன்னா உதயநிதி வந்து அடிமட்ட தொண்டரா வந்தாரா? உதயநிதி பேக் டோர் வழியா வரல, தேர்தலை சந்திச்சு மக்கள் வாக்களிச்சு வெற்றி பெற செய்துதான் அவர் வந்திருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இல்லங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையாகவே இந்தியா கூட்டணி அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நீடிக்கணும்னு முதல்ல திமுகவுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கா? அந்த ஆசை இருக்கா? திமுக என்ன ஏன் கேக்குறேன்னா, இந்தியா கூட்டணி உடைக்கிறதுக்கே நீங்க தான் வேலை பாக்குறீங்கல்ல. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அத பத்தி உனக்கு என்ன வருத்தம்? ஏன் அதுதான் கேக்குறேன். உனக்கு என்ன வருத்தம்? ஏன்னா சனாதனம் குறித்து பேசுறீங்க. உனக்கு ஓட்டு இருக்கா? இருக்கு. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அது சொல்ல முடியாதுங்களே. சொல்ல முடியாது இல்ல. எங்களுக்கு நீ ஓட்டு போட்டுக்க மாட்ட. உறுதியா ஓட்டு போடுறனா கேள்வி கேட்க கூடாது. இல்ல ஓட்டு போடுறனா கேள்வி கேட்க கூடாது. ஆமா, எதுக்கு நீயே ஓட்டு போடல? நீ எதுக்கு என்ன பாத்து கேக்குற? இந்த மாநிலத்துல நீ குடி போ. அதுக்கு தான் டாஸ்மாக் இருக்கு, போய் குடி. அந்த குடியா பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க. நான் என்ன கேக்குறேன்னா, சனாதனம் குறித்து உதயநிதி பேசினாரு. அது கிட்டத்தட்ட மத்திய பிரதேச தேர்தலில் எதிரொலிச்சது. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அதே மாதிரி செந்தில்குமார் பேசுறாரு, உங்க கோமுத்ரா ஸ்டேட்ஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் திமுக செய்யுதுன்றது பக்காவா தெரியுதுங்கயா. ஏதாவது பிஜேபிக்கு அண்டர் டீலிங் இருக்கா? மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா, உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். நாங்க யாருக்காக பாடுபடுறோம் அப்படிங்கிறது எங்க மக்களுக்கு தெரியும். இது மக்களுக்கான கட்சி, இது மக்களுக்கான ஆட்சி. அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் கழுவி ஊத்த வேணாம். பள்ளி வளாகத்தில் பொறுக்கை ஊராட்சி துவக்கப்பள்ளி காம்பவுண்ட் சுவரில் ஒட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக போஸ்டர்களை மாணவர்கள் இணைந்து கிழித்து குப்பையில் எறியும் காட்சி. ஐயோ போச்சே, சல்லியா நொறுக்கிட்டீங்களா?